ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஒரு ஊறுகாய் ரெசிபி செய்யலாமா? இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கலாக்கா மாதிரியே இருந்துச்சு. இது வாங்கும்போது எனக்கு அந்த காய் மாதிரி எனக்கு தெரியல. சரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். இது இங்கே தான் வால்மார்ட்டில் கிரான்பெரி கிடச்சிதுங்க. இது சாப்பிட்டு பார்க்கும்போது செம்ம புளிப்பாக நம்ம ஊர் கலாக்கா மாதிரியே அச்சு அசல் அப்படியே இருந்தது. சரி வாங்க ஊறுகாய் செய்யலாம்னு ரெடி பண்ணிட்டேன். ஒரு பவுலில் கிரான்பெரி எல்லாம் போட்டு அதில் ஒரு சில காயெல்லாம் கெட்டு போயிருந்தது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெறும் வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு வானல் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல அந்த கிரான்பெரியை சேர்த்து நல்லா கிளறி விட்டேன். அப்புறம் மூடி வச்ச பிறகு ஒரு 5 நிமிஷம் தான் மூடி வச்சேன். நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்க அந்த கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா இடிச்சிட்டேன். கடுகு வெந்தயம் பவுடரையும் சேர்த்துட்டு கடைசியாக டேஸ்ட்டுக்கு வெல்லம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்டியான கிரான்பெரி ஊறுகாய் ரெடி.